தமிழ்நாடை தைப்பூச திருவிழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு தைப்பூசத்தை பற்றி அறியாத சில செய்திகளை இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்றதை பார்ப்போம். இந்த தைப்பூச நன்னாளில்தான் இறைவன் நமது புண்ணிய பூமியில் உயிரினத்தை படைத்தான் என்று நம்பப்படுகின்றது. இறைவன் இந்த உலகத்தில் முதலில் படைத்தது நீர். அந்த நீரில் தான் உயிரினங்கள் முதலில் தோன்றின. அப்படி உயிரினங்கள் தோன்றிய அந்த நாள் தான் தைப்பூச நாள். இறைவன் முதலில் நீரை படைத்த அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் நாம் நமது கோவில்களில் தெப்ப உற்சவம் நடத்துகின்றோம். தைப்பூச திருநாள் என்பது மிகவுமே ஒரு சுபிக்ஷமான நாள். எனவே நம்ம எந்த ஒரு வியாபாரத்தையோ அல்லது எந்த ஒரு வேலையும் அன்று தொடங்கும் போது அது மிக நல்ல பலனை கொடுக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. அதனால் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தைப்பூச திருநாளை தொடங்கினால் மிகவும் நல்லது. தைப்பூச திருநாளில் முருகன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். யாராவது அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு சென்று அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியலைன்னா வீட்டில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்து முருகப்பெருமானை பற்றி பாடல்கள் பாடியிருந்தால் எல்லா வகையான பலன்களும் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். தைப்பூச திருநாளில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில், கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அந்த தேனால் அபிஷேகம் செய்யப்படுவதை காணும் பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு எந்த ஒரு பிணியும் வருவதில்லை. பிறவி பிணியே அகலும் என்பது நம்பிக்கை. தைப்பூச திருவிழா என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு அற்புதமான பெருவிழா. சோழ மன்னர்கள் ஆண்டு போது தைப்பூச திருவிழா பார்த்திங்கன்னா கூத்துகள்லாம் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக தான் இருந்திருக்குது. இதை பற்றி பார்த்திங்கன்னா திருவிடை மருதூர் அப்படின்ற அந்த ஊரில் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் கல்வெட்டுகளே பதித்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. முருகன் வள்ளியை மணந்ததால் தெய்வ யானை அம்மா முருகனோடு கோபம் கொண்டாங்க. அந்த கோபத்தை முருகப்பெருமான் தீர்த்து அவர்களோடு மீண்டும் சேர்ந்த அந்த நன்னாள் தான் இந்த திருவுடல் திருவிழாக நடத்தப்படும் இந்த தைப்பூசம். வள்ளியோடு வந்த முருகன் தெய்வ யானையை சமாதானப்படுத்தி மீண்டும் சேர்ந்தன. அந்த நாளை திருவுடல் திருவிழா என்று முருகப்பெருமான் ஆலயங்களில் விழாவாக இது நடத்தப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய ஒரு அற்புதம் நடைபெற்றதும் இதே தைப்பூச நன்னாளில்தான். தைப்பூச நட்சத்திரத்து அன்றுதான் முருகப்பெருமான் வள்ளி பெருமாட்டியை மணந்து கொண்டார் என்று சில புராணங்கள் கூறுகின்றன. அதே தைப்பூச திருநாளில்தான் நெல்லையம்பதியில் காந்திமதி அம்மா நெல்லையப்பரை வணங்கி தாமிரபரணியில் நீராடி தவம் இருந்து அருள் பெற்றாங்க அப்படின்றது தலப்புராணம். சங்க தமிழ் நூல்களிலே முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கின்றன. அதில் இந்த தைப்பூச திருவிழாவை வேலன் வெறியாட்டு என்று மக்கள் கொண்டாடியதாக ரெஃபரன்ஸ் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வேலன் வெறியாட்டு என்ற நிகழ்வில் ஆண் பெண் என்ற இருவருமே வேல் பிடித்து ஆடியதாக செய்திகள் எல்லாம் உள்ளன. தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் என்பார்கள். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அதை பூஜையில் வச்சு வழிபட்டிங்கன்னா அது சால சிறந்தது. அதை தவிர பூச நாளில் கோவில்களில் மகாருத்ர அபிஷேகமும் செய்வாங்க. அதில் கலந்து கொள்வதும் நல்லது. தைப்பூச திருவிழாவை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சிங்கை, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளும் கொண்டாடி தீர்க்கின்றன என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவை மட்டுமல்லங்க, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃபிஜி, மொரிஷியஸ், சுமத்ரா, அதை தவிர ஈஸ்ட் ஏஷியா என சொல்லப்படும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் அங்கிருக்கும் தமிழர்களும் இந்த ஒரு பண்பாட்டு திருவிழாவை நடத்துகிறாங்க. தைப்பூச நன்னாளில் காவடி சென்று பாடி நடைப்பயணமாக காவடி எடுத்து முருகன் கோவிலுக்கு செல்வது என்பது மிகவும் பிரபலமான ஒரு விஷயம். கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் எல்லாரும் கொடுமுடியில் காவிரி ஆற்றில் நீரை எடுத்து அதை தீர்த்த காவடியாக கொண்டு அவங்கவுங்க ஊரில் இருக்கிற முருக கோவில்களுக்கு கொண்டு போவாங்க. அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊதி மலையில் இருக்கும்
உத்தண்ட முருகப்பெருமான் ஆலயத்தில் அங்குள்ள கொங்கண சித்தருக்கு 108 மூலிகை அபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே இந்த திருநாளில் வெகு விசேஷமான ஒரு பூஜையாக நடத்தப்படுகின்றது. அதில் கலந்து கொள்ளும்போது அந்த பூஜை பல வியாதிகளை தீர்க்க வல்லது என்பது நம்பிக்கை. இதே தைப்பூச திருநாளில்தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் தந்தார் என குளித்தலை கடம்பவனநாதர் தல வரலாறு கூறுகின்றது. அது மட்டுமா, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளிரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நன்னாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றனர். அதுவுமே இந்த நாளுக்கான ஒரு பெரும் சிறப்பாக கருதப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு பொதுவாக 16 விதமான காவடிகள் எடுப்பது விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி என ஒரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு என்று நம்பப்படுகின்றது. அது மட்டுமா, ஸ்ரீரங்கத்து பெருமாள் தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரி கரையில் சீர் கொடுக்கும் விழாவாக இந்த தைப்பூசமும் இருக்கின்றது. திருவிடைமருதூர் காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. தைப்பூசத்தில் ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்தில் இந்த படித்துறைக்கு தீர்த்தவாரி செய்து வீதி வழியே உலா ஆலயம் செல்வார்கள். இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கல்யாண வரம் உடனே கிட்டும் என்று நம்புகிறார்கள். நண்பர்களே, இந்த தைப்பூசம் என்பது பொங்கலுக்கு ஈடான ஒரு மாபெரும் திருவிழா தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு. இதை கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா, தெற்கு ரயில்வே 3 நாட்களுக்கு மீமு எனும் சிறப்பு ரயிலை விட்டுருக்குறாங்க. விருதாச்சலத்திலேருந்து கடலூர் போர்ட்டுக்கும், அதே மாதிரி கடலூர் போர்ட்டிலிருந்து விழுப்புரத்துக்கும் வடலூரில் நின்று சென்ற வகையில் இந்த ஒரு அற்புதமான நாளில் சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே விட்டுருக்குறாங்க. வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. அடுத்து ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு உங்களை நான் காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.